மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. இறையேசுவருக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் சில்ட்ரன்ஸ் டே, குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. எனவே இங்கே திருப்பலிக்கு வந்திருக்கிற குழந்தைகள் இன்னும் நம்முடைய ஊரில் இருக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்காகவும் நாம் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். அவர்கள் பக்தியினுடைய உயர்வையும் மேன்மையையும் உணர்ந்தவர்களாய், பக்தி உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய் வளர்த்தெடுக்கப்படவும், எதிர்காலத்தை மனதில் வைத்து அவர்கள் சிறந்த முறையிலே கல்வியில் நாட்டம் கொண்டு கல்விதான் நம்மை உயர்த்தும் என்பதை உணர்ந்தவர்களாய் படிப்பிலே கவனம் செலுத்தி நன்முறையிலே படித்து எதிர்காலத்தை சிறந்த முறையிலே அவர்கள் அமைத்துக் கொள்ள அவர்களுக்கு இறைவன் இறக்கம் புரிய வேண்டும். அவர்களுக்கு உடல் நலத்தையும் நீடிய ஆயுளையும் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்ப்படியக்கூடிய நல்ல மனதினையும் திறந்த மனதினையும் அவர்களுக்கு தந்திடம் என்று இந்த திருப்பலியிலே நாம் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறைநூல்களை கொண்டாட நாம் கருதிகள் பொருட்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் இறைவனிடமும் எல்லாம் இறைவன் மீது இறக்கம் வைக்கும் பாவங்களை மன்னித்து நம்மை இறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கரிவுடன் அகற்றியருளும். அதனால் உள்ளத்தில் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூய ஆவியாரை ஒன்றைக்கு இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, உன் அன்பை குறித்து நான் பெருமளவும் ஆர்வமும் கொள்கிறேன். ஆம் சகோதரரே, உம்மால் இறை மக்களின் உள்ளம் புத்துயிர் பெற்றுள்ளது. எனவே நீ செய்ய வேண்டியதை கட்டளையிட்ட கிறிஸ்துவ உலகில் எனக்கு முழு உரிமை உண்டு என்றாலும் அன்பின் பெயரால் வேண்டுகோள் விடுக்கவே விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொறுப்பு கைதியாக இருக்கும் பவுலாகி எனக்கு சிறையில் இருந்த போது பிள்ளையான ஒசேமுக்காக உன்னிடம் வேண்டுகிறேன். ஒரேசிமுக்காக உன்னிடம் வேண்டுகிறேன். முன்பு உமக்கு பயனற்றவனாக இருந்த அவன் இப்பொழுது எனக்கும் உமக்கும் பயனுள்ளவன். அவனை உன்னிடம் திரும்ப அனுப்புகின்றேன். அவனை அனுப்புவது என் இதயத்தை அனுப்புவது போலாகும். கட்சியின் பொருட்டு சிறையில் இருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஆனால் நீ செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டும் என்று நினைத்து உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீ அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பான சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்கு உரியவன். அப்படியானால் மன்னன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எப்படி மேலாக நம் அன்புக்கு உரியவனாகின்றான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உனக்கு ஏதாவது தீங்கு இழைத்திருந்தால் அல்லது கடன்பட்டிருந்தால் அவன் என் கணக்கில் அது என் கணக்கில் இருக்கட்டும். நானே அதற்கு ஈடு செய்வேன் என பவுலாலே நான் என் கைப்பட இருக்கிறேன். நீ உண்மையை எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என
சொல்ல வேண்டியதில்லை. ஆம் சகோதரரே, ஆண்டவர் கொண்டு எனக்கு இந்த உதவியை செய்யும். கிறிஸ்துவின் பெயரால் என் உள்ளம் புத்திகை பெறச் செய்யும். இது ஆண்டவர் அருள்வாக்கு. பல்துறை பாடல் பல்லவி. யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேர் பெற்றோர். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேர் பெற்றோர். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டவருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி. யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பேர் பெற்றோர். ஆண்டவர் பாக்கியற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் ஐக்காட்டுகளை பாதுகாக்கின்றார். பல்லவி. யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பெயர் பெற்றோர். அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வன்முறைகளை தவிர்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைவர்களுக்கும் ஆட்சி செய்வார். பல்லவி. யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பெயர் பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தாயே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவாக்குகள் 20 தொடக்கம் 25 இறுதியாக. அக்காலத்தில் இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது, இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறை ஆட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மாநில மக்களுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆர்வமாய் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள். ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் படீரென மின்னி ஒளிவது போல மாநில மக்களும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் முதலில் தள்ளப்பட வேண்டும். கிறிஸ்துவின் நற்செய்தி.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய வானை பணி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இப்பலிப்புகளை இரக்கமுடன் கண்ணோக்கியவர்களும் வேண்டுகிறோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளின் அறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. என் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதனாக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயும் உமது இரக்க மிகுதியால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வாழலுடன் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆக்கங்களும் சேராமிகளும் ஒன்று கூடி அக்களித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்துக் கொள்ளுமாறும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழித்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உடல் பறித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலைகளாக அனைவரோடும் உமது திரு அவையை நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூய்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து பரவருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பதின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனின் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியோடு இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சபரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். சபரியின் விருதுக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். तेरे
ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உண்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு உம் ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வை நிலைத்து நிற்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வரும்